ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே தெரியுதுல்ல, முட்டை இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பருப்பு கீரை கூட்டு வச்சுட்டு அதுக்கு ஆப்டான அதுக்கு காம்பினேஷன் இந்த முட்டை வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்போவுமே முட்டை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டையை நம்ம வறுத்து கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பருப்பு கீரை கூட்டு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பேருக்கு நான் இந்த ஒரே ஒரு கட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீரையை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த தண்டோடு தான் நம்ம இப்போ சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீரையெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீரையில் நிறைய புல் இருக்கும், அப்புறம் வந்து பூச்சி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கீரையை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் இருக்கும். ஸோ அதனால் தோட்டத்தில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கும் தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த கீரையை எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணுமோ கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த முனையில் இருக்கிற இந்த இது மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஸோ மீதி எல்லாமே அப்படியே கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி முனையில் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துட்டேன். மீதி எல்லாமே தண்டோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கீரையுமே நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்றா அடுக்கி கையில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த முனையில் இருக்கிறத கிள்ளி போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அடுக்கி வச்சுட்டு அந்த முனையில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துட்டோன்னா அந்த வேர் பகுதியை மீதி எல்லாமே அப்படியே இந்த மாதிரி கத்தியால் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற கீரையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதை இந்த பருப்பு கூட போட்டு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த பருப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். அது கூடவே பாருங்கள் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி அதிலே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாமே அதிலே மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். ஸோ கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ கீரையை நல்லா போடும்போது கூட கொஞ்சம் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. மெயினாக வந்து இந்த தண்டோடு நீங்கள் கீரையை போட்டுக்கோங்க. தண்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் தான் சத்தே இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 2-3 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், கீரை எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து பருப்பு கீரை. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் செய்யலாம். ஸோ இது பருப்புக்கு நான் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ அதனால் பருப்பு அதிகமாகவும் போடாதீங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மத்து குத்தி வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கு போகிறோம். அது கூடவே புளி வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ கீரை எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வேகிறது மட்டும்தாங்க இதுக்கு டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு அது வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டுட்டு பூண்டும் சேர்த்துக்கிட்டு நான் இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், பெருங்காயத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கிளறி எடுத்துடலாம். கிளறி விட்டுட்டு இது அப்படியே வந்து அந்த கூட்டில் கீரை கூட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை. ஸோ அவ்வளோதான். இதை கிளறி விட்டிங்கன்னா
இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் உப்பு வேணும்னா உப்பு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூட்டி குறைச்சி நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான ஒரு பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு 5 முட்டை நல்லா வேக வச்சு அதை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முட்டையை நான் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். அது கூடவே தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். முட்டை வாய்வு இல்லையா, அதனால் அந்த முட்டை வாய்வு எடுக்கிறதுக்காக இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் இந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாமே என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா அதில் அந்த மசாலாலேயே சேர்த்துடலாம். மசாலாவில் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை மேலே எல்லாமே அந்த மசாலாவோ கோட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆயில் பேனில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த முட்டை ஒவ்வொன்றா எடுத்து அதிலே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் தடவி வச்ச முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதிலே அந்த ஆயிலில் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள், அந்த மீதி இருக்கிற மசாலா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுலேயே அந்த முட்டை மேலேயே நீங்கள் போட்டு விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மசாலா நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சூப்பராக திருப்பியாச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா வந்துடுச்சு. ஸோ இப்போது அந்த மீதி இருக்கிற மசாலாலாம் அது நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா இந்த மாதிரி உடைய வாய்ப்பு இருக்குது. ஒரு முட்டை உடஞ்சிச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சாதம், அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை வறுவல். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சுட சுட இந்த மாதிரி சாப்பாடு வச்சு அதில் இந்த கீரை கூட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்டான பாருங்கள் முட்டை வறுவல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இன்றைக்கி சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு இது தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.